ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 10 தாங்க பார்க்க போகிறோம். பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 10ல் இது போல் கப்புள்ஸ் பிரேஸ்லெட் எப்படி ஈஸியாக சிம்பிளாக மேக் பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இன்றைக்கி நம்ம இது போல் ஹார்ட் சார்ம்ஸ் யூஸ் பண்ணி தான் பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறோம். ஹார்ட் சார்ம்ஸுமே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸில் இருக்குது அப்படின்ட்டு. இது ஃபுல்லுமே மேக்னெட் இருக்குங்க, அதாவது 2 பீஸாக இருக்கும். நம்ம பிரிக்கலாம், திரும்ப அதுவே ஒட்டிக்கும். ஏன் அப்படின்னா அதில் மேக்னெட் இருக்குது, அதனால தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது போல் தான் நம்ம பிரிக்கும்போது நமக்கு டபுள் பீஸ் கிடைக்கும். நம்ம கிட்ட கொண்டு போகும்போது ஒட்டிக்கும். ஏன் அப்படின்னா அதில் மேக்னெட் இருக்குது. இது போல் தான் ஹார்ட் சார்ம்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஹார்ட் சார்ம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் பிளாக் கலர் பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் பீட் எடுத்திருக்கேன். இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு எலாஸ்டிக் தேவைப்படும். அதனால் நான் கிறிஸ்டல் டெக்கில் 0.8 எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். 0.8 எலாஸ்டிக் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குங்க. கப்புள்ஸ் பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு இது போல் மேக்னெட் ஹார்ட் சார்ம்ஸ் நமக்கு தேவைப்படும். அதை நான் எடுத்துக்கிறேன். நமக்கு ஜம்ப்ரிங் தேவைப்படும். நான் சில்வர் கலர் ஜம்ப்ரிங் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு பாருங்கள் மேக்னெட் ஹார்ட் சார்ம்ஸில் சில்வர் கலர் இருக்கனால நான் சில்வர் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது போல் நமக்கு ஃப்ளாட் நோஸ் பிளேயர் தேவைப்படும். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இந்த கப்புள்ஸ் பிரேஸ்லெட் மேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். எலாஸ்டிக்கில் 8 mm பீட் எடுத்துகிட்டு 8 mmல பாருங்கள் நான் பிளாக் கலர் பீட் தான் எடுத்திருக்கேன். எடுத்து நான் பாருங்கள் 10 பீட் தான் ஃபஸ்ட்டு கோத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இடையில அதாவது கப்புள்ஸ் பிரேஸ்லெட் இல்லைங்களா, அதாவது கப்புள்ஸ்னால் 2 பேர் வேர் பண்ணக்கூடிய பிரேஸ்லெட். அந்த பிரேஸ்லெட்டில் இருக்கக்கூடிய 2 கலர்ஸ் இந்த பிரேஸ்லெட்டில் ஆட் பண்ணுவோம். அதாவது ஒயிட் கலர் பிரேஸ்லெட்டில் மேக் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் ஒயிட் கலர் பீட் இதில் 2 ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் ஆட் பண்ணாமலும் இருக்கலாம். அப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது போல் சென்டரில் வர்ற மாதிரி தான் ஆட் பண்ணணும், சரிங்களா. அடுத்தது நம்ம பிளாக் கலர் பீட் கோர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பிளாக் கலர் 10 கோர்த்துருந்தோம் இல்லைங்களா, அது போல் திரும்பவும் நம்ம பிளாக் கலர் பீட் 10 பீட்ஸ் கோர்த்துக்கலாம். இப்போ நம்ம கோர்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக பாருங்கள், மொத்தம் நம்ம 22 பீட் கோர்த்துருக்கோம். பிளாக் கலர் பீட் ஃபஸ்ட்டு 10 பீட், அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஒரு 2 பீட், திரும்ப பிளாக் கலரில் 10 பீட். ஓகேங்களா, இது போல் தான் பீட் கோர்க்கணும். அதாவது கப்புள்ஸ் பிரேஸ்லெட்க்கு இது போல் சென்டரில் நம்ம 2 கலர் வேறு கலர் கொடுக்குறனால நம்ம அந்த மாதிரி கோர்க்குறோம். இல்லை நீங்கள் ப்ளைனாக எனக்கு பிளாக்கே போதும் அப்படின்னாலும் நீங்கள் கோர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். பிரேஸ்லெட்டில் எப்படி நாட் போடணும் அப்படின்ற ஒரு லாங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா எண்ட் ஸ்க்ரீனில் தர்றேங்க. அதுபோல் இதுக்கு முன்னாடி எடுத்த கிளாஸோட வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒருத்தருக்கு மட்டும்தான் பிரேஸ்லெட் மேக் பண்ணியிருக்கோம். கப்புள்ஸ் பிரேஸ்லெட்னால் 2 பேர்த்துக்கும் மேக் பண்ணணும் இல்லைங்களா. நம்ம இது போலவே ஒயிட் கலர் பீட் யூஸ் பண்ணி சென்டரில் பிளாக் கலர் பீட் வர்ற மாதிரி நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் இது போலவே மேக் பண்ணிக்கோங்க. அதாவது கப்புள்ஸ் பிரேஸ்லெட் அப்படின்னா நான் ஒருத்தருக்கு பிளாக் கலர்லேயும் ஒருத்தருக்கு ஒயிட் கலர்லேயும் மேக் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் 2 பேர்த்துக்குமே பிளாக்லேயே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இந்த 2 பிரேஸ்லெட்லேயுமே நம்ம ஹார்ட் சார்ம்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு 2 பீஸாக கிடைக்கும் இல்லைங்களா. நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் பிளாக் கலர் பீட்க்கு நான் பிளாக் கலர் வச்சுருக்கேன். ஒயிட் கலருக்கு சில்வர் கலர் வச்சுருக்கேன். இதுவுமே உங்களுடைய விருப்பம்தான், உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹார்ட் சார்ம்ஸை நம்ம பிரேஸ்லெட்டில் அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு நமக்கு ஜம்ப்ரிங் தேவைப்படும். ஜம்ப்ரிங் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஹார்ட்டை எடுத்து நம்ம ஜம்ப்ரிங்கில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம சென்டரில் தான் பாருங்கள் 2 ஒயிட் கலர் பீட் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு சென்டரில் இந்த ஜம்ப்ரிங் போட்டுட்டு ஜம்ப்ரிங்கை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க.
இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், ஜம்ப்ரிங் வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னும் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு முனையை விட இன்னொரு முனை கொஞ்சம் உள்பக்கமாக வர்ற மாதிரி நீங்கள் ஜம்ப்ரிங்கை க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஜம்ப்ரிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம். அது போலவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ஜம்ப்ரிங் ஓப்பன் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு கப்ஸ் பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணிட்டோம். பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ரொம்பவே க்யூட்டாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த 2 பிரேஸ்லெட்லேயுமே நம்ம கிட்ட கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா அப்படியே வந்து ஒட்டிக்கும். ஏன்னா அதில் மேக்னெட் இருக்குது இல்லைங்களா, அதனால. பார்த்தீங்களா, ஒட்டிக்கிச்சு. எப்படி தாங்க இருக்கும் இந்த பிரேஸ்லெட்? ரொம்பவே சூப்பரான பிரேஸ்லெட்டுங்க. இது கப்புள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குங்க. இது போலவே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிரேஸ்லெட் மேக்கிங் இன்னும் நீங்கள் டீட்டெயில்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பிரேஸ்லெட் மேக்கிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.